கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நாம் என்ன பண்ண போறோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்ன வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் கேட்கப்படுற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவநீர் மாற்றப்படுவதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக விதமான விஷயங்களை நமக்கு போதிக்கிறது. அந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு நம்ம போறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோமா இல்லையா என்பதை நாமளே என்ன பண்ணணும், நிதானித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆலயத்துல போகும் பொழுது தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, அந்த சத்தியத்தை உண்மையாக உணர்கிறோமா, அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் தங்கி இருக்கிறதா, அந்த வார்த்தையின்படி நான் வாழ்கிறேனா, என்னுடைய குடும்பத்தை அதன்படி நடத்துகிறேனா, என் பிள்ளைகள் அதன்படி நடத்துகிறேனா என்பதை ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும்னா யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், வார்த்தை கேட்பது மட்டும் கிடையாது, அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகையினால தன் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டுமாம், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. யாரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் பொழுதுதான் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நான் என்னுடைய ஃப்ரெண்டை நம்பி நன்மை செய்த, பாஸ்டரை நம்பி நன்மை செஞ்சேன், அந்த அக்காவை நம்பி நன்மை செஞ்சேன், என் பெற்றோரை நம்பி நான் நன்மை செஞ்சேன், அவங்க உண்மையானவங்க நினைச்சு நன்மை செஞ்சேன்னு சொல்லிட்டு எந்த மனிதர்களை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நன்மை செய்யக்கூடாதாம். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டுமாம். கர்த்தரை நம்பினால் மாத்திரம்தான் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை நம்பி தான் நன்மை செய்யணும். யார் நிமித்தமா நீ நன்மை செஞ்ச? தேவன் எனக்கு சொன்னார், அதனால நன்மை செய்யற. ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார், அவருடைய கட்டளைகள் எனக்கு இப்படியாக போதிக்கிறது, அதனால நன்மை செய்கிறேன் என்று சொல்லி நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ நன்மை செய்வதோடு மட்டுமல்லாதபடிக்கு நீ நன்மையை மாத்திரம் செய்து கொண்டிருன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்ற, தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நன்மை செய்யணும்னு சொல்லி கொடுக்குது எதுன்னு சொன்னா, இந்த வேத வார்த்தைகள் தான் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினால தான் இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணுமா, மேய்ந்து கொள்ள வேண்டுமா. மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்குரியது என்பதை அறிந்து கொண்டு அதை உட்கொள்ள வேண்டும். உட்கொண்டு அதன்படியாக நம்ம என்ன பண்ணணுமா, வாழக்கூடியவர்களாக மாறணும். இப்போ ஒரு ஆடும் சரி மாடும் சரி, அதை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல மேய்ச்சலுள்ள இடத்துல மேய்ப்பன் கொண்டு போயிட்டு விடுறாருன்னு சொன்னா, அந்த ஆடு மாடு எங்க நல்ல மேய்ச்சல் கிடைக்குதோ அந்த இடத்துல போயிட்டு நான் அதை ஃபுல்லா மேய்ந்து கொண்டு என்ன பண்ணிடும்னு சொன்னா, தன்னுடைய சரீரம் திருப்தி ஆகும்படியாக அதை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது சத்தியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டுமாம், அதை உட்கிரகிக்க வேண்டுமாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினால பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் நமக்கு பிழைப்பு இருக்குது, இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த நாள்ல கூட நம்ம எடுத்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், ஆமோஸின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிச்சோன்னா, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, சத்தியம் கிடைக்காத ஒரு பஞ்ச நாட்கள் வரும் என்று. அந்த பஞ்ச நாட்கள்ல நம்ம எங்க போவோம்? ஆத்மாவுல ஒரு புஷ்டி இருந்துச்சுன்னு சொன்னா, நீ தேவனை உண்மையாய் பற்றி கொண்டாய் என்று சொன்னால், சத்திய வார்த்தைகள் உன் இருதயத்துக்குள்ளாக இருந்துச்சுன்னு சொன்னா, உன் ஆத்மா சோர்ந்து போகாது, உன் ஆத்மா பலவீனம் அடையாது, ஆத்மாவுக்குள்ள பலன் உண்டாகும். அந்த சத்திய வார்த்தையின் மூலமாக நீ பலப்படக்கூடியவர்களாக நீ காணப்படுவ. ஆகையினால தான் சத்தியத்தை மேய்ந்து கொள் சொல்லிட்டு வசனம் நமக்கு போதிக்கிறது. நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், ஆமோஸின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், அது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல,
கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பஞ்சத்தின் நாட்கள்ல தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அந்த நாட்கள்ல உங்களுக்கு தண்ணினால எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆகாரத்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகாரத்துல நீங்க திருப்தியா தான் இருப்பீங்க, தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கதான் செய்யும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை கிடைக்காத ஒரு நாட்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. அப்ப நீங்க எங்க அலைஞ்சு தேடி திரிய போறீங்க? யோசித்து பாருங்க. வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்ததுன்னு சொன்னா, மேய்ச்சலுள்ள இடத்துல நீங்க போய் மேய்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிற உங்களுடைய சபைகள்ல உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சத்திய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறதோ அதன்படி நடந்தீர்கள் என்று சொன்னால் இந்த பஞ்ச நாட்கள்ல தவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆகையினால தன் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. சத்தியம் எப்பெல்லாம் கிடைக்குதோ, சத்திய வார்த்தைகள் எப்பெல்லாம் போதிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்ங்க. அப்படி செவிசாய்த்தால் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம தேடி தவிச்சு தீரிஞ்சி அலைஞ்சி அந்த ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று நம்ம சாட்சியாக இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்ப அந்த பஞ்சத்தினால அந்த தாகத்தினால வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமானது, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே வேணும்பா, ஆண்டவரே தண்ணீர் பஞ்சத்தினால ஆகார குறைவினால நான் போயிட்டு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு வசனத்தினால ஆண்டவரே நான் போஷிக்கப்பட்டவள் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள, வசனத்தினால நான் போஷிக்கப்பட்டவன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள எனக்கு நீர் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். சத்தியம் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை கிரகிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதாக இருக்கக்கூடியது, என்னை எந்த உயர்வுக்குள்ளாக கொண்டு போகக்கூடியது இந்த வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு அந்த வார்த்தையின் மீது அளவு கடந்த பற்றுதல், அந்த வார்த்தையின் மீது அளவு கடந்த விசுவாசத்தை வைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினீங்கன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த பஞ்ச காலத்துல தப்பித்துக் கொள்ள முடியும். தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள, அப்படி மேய்ந்து கொள்ள மேய்ந்து கொள்ள மேய்ந்து கொள்ள மேய்ந்து கொள்ள உன் ஆத்துமா புஷ்டி ஆகும், ஆத்துமாவுக்குள்ளாக பலன் உண்டாகும். ஒரு ஆடு எப்படியாக போயிட்டு அந்த மேய்ப்பன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு மேய்ந்து கொண்டு அது திருப்தியாக திரும்பி வருகிறதோ, அதே போல உங்களுடைய சபையின் போதகர் உங்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் மேய்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளை சத்திய வார்த்தைகளை உட்கிரகித்து கொண்டு உள்ள வைத்துக் கொண்டு நீங்க வாழும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரமல்லங்க, இந்த சரீர பிரகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வல்லமையாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு மனிதன் நன்மையை பெற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையை என்ன பண்ணாருன்னு சொன்னா ஆலயத்தின் வெளியிலிருந்து உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய ஆலயத்திற்குள்ளாக போகும் பொழுது போதிக்கப்படுகிற சத்திய வார்த்தைகளை எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஆலயத்துக்குள்ளாக போயிட்டு அங்க போதிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்குறீங்களா? இல்ல அங்க இருக்கிற மற்ற மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? குறைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? குற்றமான காரியங்களை குற்றம் பிடித்து கொண்டு இருக்கிறீர்களா? சத்தியத்தை தான் மேய்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? பாருங்க, யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மை வரணும்னு சொன்னா எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சுக்கொள்ளுங்க. அதை பிடித்தீர்கள் என்று சொன்னால் தான் நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏன் மேய்ந்து கொள்ளணும்? நீ மேய்ந்து கொண்டே இருந்தேன்னு சொன்னா தான் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, நீங்க சம்பாதிக்க 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 அந்த சேமிப்பை சேமித்து வைக்க 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 வைக்கத்தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை போலதான் வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை ஆவென்று உட்கொண்டேன் என்று சொல்லி எரேமியால நம்ம வாசிக்கிறத போல அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே ஆவென்று உட்கொண்டு அதை இருதயம் என்னும் பலகைகளை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயம் என்னும் பலகைகளை அதை என்ன பண்ணணும்? எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நம்ம சொன்ன பிரகாரமாக அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த மனிதனை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு வெளியில கொண்டு வந்து வைப்பாங்க பிச்சை கேட்பதற்காக. இந்த மனுஷனுடைய வாழ்வாதாரத்திற்காக இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வருகிற மனிதர்களிடத்துல ஏதாச்சும் கிடைக்க
கிடைக்குமா, எனக்கு நீங்க நன்மை செய்யுங்க, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த மனுஷன் அங்க பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை எனக்கு எப்படியாக போதிக்கப்படுகிறது என்பதை வெளியிலிருந்து என்ன பண்ணா கர்த்தரின் சத்தத்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இவர் ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கல, ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு, ஆலயத்துக்கு வெளியே இருந்து கொண்டு அங்க போதிக்கப்படக்கூடிய சத்திய வார்த்தைகளை கேட்பது நிமித்தமாகத்தான் அங்கு வந்த அப்போஸ்தலராகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான் இடத்துல நன்மை பெற்றுக் கொள்ளக்கூடியவராக இவர் மாறி நம்ம வாசிச்சோம்னு சொன்னா 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னு சொன்னா அவர் என்ன பண்றாருன்னா, ஏதாச்சும் கிடைக்குமே இவங்க கிட்ட நான் போயிட்டு கேட்டா எனக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை உற்று நோக்கி பார்க்கிறாரு. எனக்கு நன்மை ஏதாச்சும் செய்வார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, வெள்ளியும் என்கிட்ட இல்லை, பொண்ணும் என்கிட்ட இல்லை, இயேசுவின் நாமத்தை கொண்டு நட என்று சொல்றாரு. அவரு சொன்ன மாத்திரத்துல அந்த சப்பான் என்ன பண்றாருன்னு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது எனக்கு ஆலயத்துல போதிக்கப்பட்டது, அது மாத்திரமல்லாதபடிக்கு இங்க வந்திருக்கிற ஊழியக்காரர் மூலமாக எனக்கு போதிக்கப்படுகிறது என்பதை விசுவாசித்தார். முதலாவதாக அதை என்ன பண்ணாருன்னா உட்கிரகித்துக் கொண்டார், அது தனக்குரியதாக மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொண்டது நிமித்தமாகத்தான் சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் 6வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா எழுந்து நட என்று சொல்றாரு. அதை உடனே இந்த மனிதன் விசுவாசித்தார். அவனுடைய கால்களும் கைகளும் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா உடனே பலன் கொள்ளக்கூடியதாக மாறினது. அந்த மனிதன் எழுந்தான், நடந்தான், துதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த மனுஷனுக்கு வார்த்தை எப்படி கிடைச்சது? அவர் ஆலயத்துக்குள்ளாக போயிட்டு உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தாரா? ஆலயத்துல போதிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாரா? அங்க நடக்கிற ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தாரா? அந்த சத்திய வார்த்தைகள் இவர் வெளியே உட்கார்ந்திருந்தாலும் இவர் என்ன பண்ணார்? கிரகிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு என்ற ஒரு நாமம் ஒன்று உண்டு, அந்த நாமத்தின் மூலமாக எனக்கு அற்புதம் நடக்கும் என்பதை விசுவாசித்ததுனால தான் இயேசு உனக்கு நன்மை செய்வார்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன மாத்திரத்துல அந்த வார்த்தையை விசுவாசித்தார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் அப்படியாக விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். சத்தியத்தை எப்பெல்லாம் கிடைக்குதோ அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கேட்டுக்கொண்டே இருங்க. வேலை செய்கிற இடங்கள்ல நிறைய பேருக்கு இப்பெல்லாம் செல்போன் இருக்குது. அந்த செல்போன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் மாறலாம். அந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா சத்தியத்தின்படி நடக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக இந்த மகன் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படி மேய்ந்து கொண்டதுனால சத்தியத்தை அறிந்து கொண்டார், ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டார். அப்படி விடுதலை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக ஆசீர்வாதமாக மாறினார். நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஹல்லேலூயா. சத்தியமுள்ள ஒரு ஜாதி என்ன பண்ண போகுதுன்னு சொன்னா, நீதியுள்ள ஒரு ஜாதி என்ன பண்ண போகுதுன்னு சொன்னா உள்ளே பிரவேசிக்க போகுது. எதற்காக? நீதியான வசனங்களை கேட்பதற்காக, சத்திய வார்த்தைகளை கை கொண்டு வருவதற்காக ஆலயத்திற்குள்ளாக ஓடி வருவாங்களா? சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற நீதியுள்ள ஒரு ஜாதி ஆலயத்திற்கு வரப்போகுது. அதனால வாசல்களை திறந்து வையுங்கள், உங்களுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து வையுங்கள். ஒரு நீதியுள்ள ஜாதி புறப்பட்டு வரப்போகுது. எதற்காக? சத்தியத்தை கேட்பதற்காக, சத்தியத்தை மேய்ந்து கொள்வதற்காக. அந்த ஆலயத்திற்குள்ளாக வந்து இப்படி சத்திய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் அற்புதம் செய்யக்கூடியவர்களாக மாறுவாங்க, அதிசயம் செய்யக்கூடியவர்களாக மாறுவாங்க. இந்த பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் என்ன இருந்தது? தேவனுடைய வார்த்தைகள் இருந்தது, தேவனுடைய நாமம் இருந்தது. அதனால தான் அவர்களால் அற்புதம் செய்ய முடிந்தது. அதே போல ஒவ்வொரு ஆலயங்களும் திறக்கப்பட்டு காணப்பட்டால் அந்த இடத்துல நீதியுள்ள ஒரு சந்ததி உள்ளே பிரவேசிக்கும், சத்தியத்தை கை கொள்வதற்காக. ஆகையினால தான் வாசல்களை திறந்து வையுங்கள். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்ததி உள்ளே வரப்போகிறது. சத்தியமானது கிடைக்காத நாட்கள்ல சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க, சத்தியத்தின்படி நடங்க. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படியாக சத்தியத்தை ஆண்டவரே அப்பா மேய்ந்து கொண்டு அது கிடைக்காத நாட்கள்ல தகப்பனே அப்பா ஜனங்கள் தவிக்காதபடிக்கு எப்பொழுதெல்லாம் கர்த்தரின் வார்த்தை விதைக்கப்படுகிற அந்த வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பக்தி உள்ளவர்களாக, வார்த்தை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, கர்த்தருக்கு என்று பிரியமாய் வாழ தேவன் நீர் உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.